இன்னைக்கு நம்ம சாஷா ரங்கம்ல கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறோம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்கள் வீட் கேக் தான் பண்ண போறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கணும். ஏன்னா எனக்கு எவ்வளோ அளவு தெரியாது. இப்போ நாங்கள் 1 கப் சுகர் வந்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். அது எவ்வளோ தேவையோ நாங்கள் எடுத்துக்கிறோம். டாபி வந்து என்னன்னு பார்த்துட்டு இருக்கா நாங்கள் செய்கிறத. சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் எவ்வளோ வேணுமோ நாங்கள் போட்டுப்போம். இப்போ 2 முட்டை உடச்சி நாங்கள் ஊற்றுறோம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வந்து நீங்கள் உடச்சிக்கலாம். சேவ் நாங்கள் உடைக்கிறோம். இப்போ நாங்கள் 2 முட்டை உடைக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு அரை கப் சுகரும் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து வெனிலா எசன்ஸ். இது எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 1 கப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஒரு 1.5 கப் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 கப் எசன்ஸ் நல்லா ஆட் பண்ணிட்டு அதை நல்லா ஒரு கால் கப் ஆயில் சேர்த்துக்கிறோம். இல்லை கரெக்டாக இருக்கும். கேக்கு வந்து வர கரெக்டாக இருக்கும். அப்புறம் நாங்கள் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பால் வந்து. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நாங்கள் அப்புறம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிறோம். இப்போது இதில் தான் சுகரை எண்ணெய் எடுத்தோம். இதிலே வந்து 1 கப் மாவு எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து கடையில் வாங்கின மாவு பேக்கெட் தான் எடுத்துருக்கோம். சப்பாத்தி மாவு. ஆட் பண்ணிக்கிறோம். கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். மாவும் கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நாங்கள் ஊற்றிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக பண்ணுறதுனால கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கோம். எங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நாங்கள் பட்டர் அப்ளை பண்ணிப்போம். இது வந்து நாங்கள் இப்போ இந்த பாத்திர ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நாங்கள் கேக் வந்துச்சான்னு பார்க்க போகிறோம். இப்போ கேக் வந்துச்சான்னு டெஸ்ட் பண்ண ஒரு ஃபோர்க்கோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு நீங்கள் ஃபோர்க் வந்து இன்னும் வேகலை. ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் காமிக்கிறோம். கேக் சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து கேக் வந்துச்சு. இதை வந்து இப்போ இந்த பிளேட்ல வந்து டாபி வந்து ரெடியா இருக்கும். நான் சாப்பிடுறதுக்கு வந்து நல்லா தட்டிக்கலாம். டாபி ரெடியா இருக்காங்க. வந்துச்சு இப்போ எடு. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இப்போ வந்து எடுக்கிறோம். Wow! கேக் வந்துச்சு. டாபிக்கு இப்பதான் Hello. டாபி की केक लिया? டாபி केक लिया? I love you, mommy.